அடுத்த அறிவிப்பை பார்க்கலாம். உணவகங்கள், டீ கடைகளில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி. மிக முக்கியமான அறிவிப்பு. உணவகங்களில் அமர்ந்து சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இனி இல்லை என்பதுதான் தற்போது அறிவித்திருக்கார்கள். புதிய கட்டுப்பாட்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே உணவகங்கள் மற்றும் டீ கடைகள், தேநீர் கடைகளில் பார்சலுக்கு மட்டுமே இனி அனுமதி என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான கட்டுப்பாடு, சலூன்கள் மற்றும் பியூட்டி பார்லர்ஸ், அழகு நிலையங்கள். சென்னை மாநகராட்சி போன்ற மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் சலூன்கள் மற்றும் அழகு நிலையங்கள் செயல்பட அனுமதி இல்லை. கிராமங்களில் செயல்படலாம். ஆனால் உடனே ஃபஸ்ட்டு சலூனுக்கு போகிறோம், முடிய வெட்டுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ சலூன் திறப்பாங்க எனக்கு தெரியாதுங்க. அதனால் உடனே கிளம்பிட்டேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆர்ஆர் சலூன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெட்டுவேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இங்கே வெட்டுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் மாஸ்க் போடாமல் வந்துட்டானுங்க. நான் எவ்வளோ தான் சொல்கிறது. 8 வருஷமாக நான் கற்று இந்த நாட்டில் கற்றுனதை சுடு காட்டில் கத்திருந்தேன்னா ஏகப்பட்ட பிணம் எந்திரிச்சிருக்கும். இந்த என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஒரு பழைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டோட பக்கத்தில் தான் இவர் இருந்தார். ஏற்கனவே இவரோட ஷாப்புக்கு போயிட்டு நான் வீடியோலாம் எடுத்திருக்கோம். அது வந்து எதர்ச்சியாக போனது. இவர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாருலாம் நமக்கு தெரியாது. அப்போது எதர்ச்சியாக போனது. ஆனால் இப்போ எனக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த டைமில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8:45. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் கடையை பூட்டணும். அதுக்குள்ளே அர்ஜென்ட்டாக நான் ஓடிருக்கேன். ஆனால் சொல்லிட்டாரு, அப்பா வாய்ப்பு இல்லைப்பா, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் காலில் விழாத குறையாக கேட்டு கெஞ்சி கூத்தாடி, ஆனால் தயவு செய்து எனக்கு முடி வெட்டி விடுங்கண்ணா, நான் வந்து இதோட எப்போ வர முடிவு இந்த ஷாப்பெல்லாம் திறப்பாங்கன்னு தெரியல, கொஞ்சம் இறக்கப்படுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அப்பா நான் 1 மணி வரைக்கும் கூட நான் இருந்து வெட்டுவேன், ஆனால் போலீஸ்காரங்க விடணும்லப்பா, வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே க்ளோரிக்கு ஃபோன் பண்ணேன். க்ளோரி இது மாதிரி சொல்கிறாருப்பா அப்படின்னு சொன்னேன். க்ளோரி ஒரே வார்த்தை சொல்லிச்சு, தயவுசெய்து எப்படியாவது கை காலில் ஊந்தாவது வெட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் என்ன சொன்னார், சரிப்பா நான் பண்ணி விட்றேன், உனக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் காட்டினதில் எந்த ஹேர் ஸ்டைலுமே நான் வெட்டுற ஹேர் ஸ்டைல் இல்லை. ஏன்னா நான் வெட்டின ஹேர் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா வேறு ஹேர் ஸ்டைல். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். பாருங்கள். ஒரு வழியாக சம்மர் கட்டிங் பண்ணியாச்சு. என்ன சொல்கிறது, எனக்கு என்னமோ இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் நல்ல முடி வளர்ந்துடும், அது பிரச்சனை இல்லை. அடிக்கடி வெளியே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். கொரோனா வருது வரல அதெல்லாம் அப்பாற்பட்டது. அதிகமாக சில இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே கட்டுப்படுறதுக்காக ஃபஸ்ட்டு நடவடிக்கை இது பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்பர் ஷாப்புக்கு அதிகமாக போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணகிட்ட கூட கேட்டேன், ஏன்னா பார்பர் ஷாப்லாம் கவர்மெண்ட் வைக்க விட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதான் பார்பர் ஷாப்பில் அப்படின்னு சொன்னார். ஒயின் ஷாப்லாம் ஸ்ப்ரெட் ஆகலை, பார்பர் ஷாப்பில் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம நாட்டில் எதையுமே வாயை தந்து சொல்ல முடியலங்க. எது சொன்னாலும் நம்ம வந்து கெட்டவங்களாகிடுறோம். அதுவும் வந்து சாம் ரொம்ப கெட்டவனாகிடுறான். உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து நான் கொடுக்குறேன். இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா. நான் ஹோம் சென்டரில் பார்த்தேன். இந்த பாட்பொரி போடுறதுக்காக எக்கச்சக்க பாட்டிலும் சரி, நிறைய கலெக்ஷன். இந்த மாதிரி மீன் தொட்டி மாதிரி இருக்கிற அந்த ஜாடி, இந்த ரவுண்டு பவுல் எல்லாமே இருக்குது. ரேட்டு செம்ம அதிகம். 1000 rupees 500 rupees மினிமம்
அப்படி தான் இருக்குது அந்த கண்ணாடி புடுவைகள் விலையெல்லாம். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நம்மக்கிட்ட தான் இப்போ நான் ரீசெண்டாக வந்து இது மணி பிளான்ட் போடுறதுக்காக நான் வாங்கினேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாட்பொரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டேன். மீன் கடையில் இந்த பாட்டில் வந்து விற்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இது பார்த்தீங்களா ஒரு 35 ரூபா. அப்புறம் இந்த பாட்பொரியோட விலை வந்து நான் வாங்கும்போது ஒரு 100 ரூபா, 135 ரூபா. 2 பவுல் வந்து இது மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. ஆமாம், ஃபிஷ் ஷாப், அதாவது அழகு மீன்கள், வீட்டுக்கு நம்ம மீன் வாங்குவோம்ல, மீன் கடையில் போய் தொட்டி விற்பாங்க பார்த்தீங்களா, மீன் தொட்டியெல்லாம். அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலே 45 ரூபாயில் இருக்குது, 35 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாயில் கூட பெருசு பெருசெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து அங்கே ஒரு மீன் தொட்டி இருக்கும், அதை பாருங்கள், அதில் லைட் செட் பண்ணிப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுவும் மீன் தொட்டி தான். நம்ம வெளியில் போய் நிறைய காசு கொடுத்து வாங்குறதை விட இது ஈஸியாக நம்மளுக்கு விலை வந்து கம்மி. நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்லேயே அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. இது வந்து எங்களோட நியூ மொபைல் எடுக்கப்பட்ட வீடியோ. இதை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாக மிஸ்டர் லோக்கல் சேனலில் வந்து போட போகிறேன். நம்மளோட சேனல் இப்போ செத்து போச்சு, திருப்பியும் உயிர்ப்பிக்கணும் அதை. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக ஃபேன் இல்லாமல் தான் இருந்தோம். ஃபேனை வந்து மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபேன் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ரேட் கொடுத்து நாங்கள் வாங்கலை, இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். இதில் எங்கே வாங்கியிருக்கோம் அதை பற்றின வீடியோலாம் நான் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கடை வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பொருள் வாங்கலாம், ப்ளஸ் கம்மியான நம்மளுக்கு ரேட்டில் வந்து பொருள்லாம் தராங்க. அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போவே சொல்லிட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு அது புரியாது. செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். முதல்ல வந்து ஃபேன் மாட்டுறதுக்கு நம்ம ஆளை கூப்பிட்டு வந்து மாட்டோம். எல்லோரும் அப்படி தான் மாட்டுவாங்க. இப்போ எனக்கு வந்து மாட்ட தெரியுங்கிறதுனால நான் வந்து நானே மாட்டிக்கிட்டேன். ரொம்ப ஈஸி தான், இது சின்ன வேலை தான், ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, சின்ன வேலை, எல்லாராலும் இது பண்ண முடியும். அதனால் வந்து நானே இந்த வேலையை பண்ணிட்டேன். சண்டே பார்த்திங்கன்னா ஃபுல் லாக்டவுன், எல்லோரும் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. அதாவது சனிக்கிழமை நைட்லேருந்து திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பீங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம இதுமாதிரி லாக்டவுனில் மறுபடியும் வந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பெருமையாக சொல்கிறதா இது வெறுத்து சொல்கிறதான்னு தெரில. ரொம்ப மோசமான நிலைமை நம்ம இருக்கிறோம், வெறுத்து தான் சொல்லணும். இதில் ஒரு பெருமை தான். ஏன் சொல்லுங்களேன், நம்ம கவர்மெண்ட்டு கீழ்படுகிறோம் பார்த்தீங்களா, அதே எனக்கு ஒரு பெருமை தான். அதனால தான் அது பெருமையாக சொல்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து இன்க்ளூட் பண்ணேன். உங்களுக்கு நிறைய பேர் நினச்சிப்பீங்க இதில் என்னங்க பெருமை அப்படின்னு. கீழ்படினவங்களுக்கு தெரியும் அது பெருமைங்கிறது. நம்மளோட அரசாங்கம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கீழ்படிங்க. ஏன்னா வந்து அரசாங்கம் சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சரியாக இருக்கணும். நம்ம சரியாக இருந்தாலும் எல்லாமே சரியாக இருக்கும். மாஸ்க் போட்டு போங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்ம கேட்டோம்? சானிடைசர் போடுங்கன்னு எத்தனை பேர் நம்ம கேட்டோம்? சமூக வேலைகள் வந்து கடைப்பிடிங்கன்னு எத்தனை பேர் நம்ம கேட்டோம்? யாரும் கேட்கல, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நான் வந்து போட்டிருந்தேன், நான் வந்து யோகியம் அப்படிங்கிறதுலாம் சொல்ல வரல. நமக்கு சில விஷயங்கள்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம், கீழ்ப்படிவோம். சீக்கிரம் கொரோனா வந்து நம்மளோட தேசத்தை விட்டு போகணும். நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எத்தனோ பேர் பார்த்திங்கன்னா நோயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க, கொரோனாவில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மீண்டு வரணும். கொரோனா நோய் கூட நம்மளை விட்டு போயிடும், எல்லாமே போயிடும். ஆனால் நம்ம வந்து அந்த நாளை வந்து நம்ம வீட்லேயோ ஹாஸ்பிட்டலில் கழிக்கும் போது நம்ம எவ்வளோ பண தேவைகளுக்குள்ளே தள்ளப்படுறோங்கிறது பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா